Welcome students, welcome to online class. நம்ம லாஸ்ட் கிளாஸ் சாப்டர் 13 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சாப்டர் 13ல் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிஎஸ்சி ஃபைல்ஸ்னால் என்ன, சிஎஸ்சி ஃபைல்ஸ்னால் எப்படி ஓப்பன் பண்ணணும், அது எக்ஸல் ஃபைல்ஸ்க்கும் சிஎஸ் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து ஹவு டு கிரியேட் சிஎஸ்சி ஃபைல்ஸ் அதையும் பார்த்துட்டோம். எப்படி கிரியேட் பண்ணணும், நோட் பேட்லேயும் சரி எக்ஸல்லையும் சரி எப்படி நம்ம ஓப்பன் பண்ணணும், எப்படி நம்ம டபுள் கோர்ஸ் கொடுத்து எப்படி யூஸ் பண்ணணும், சிங்கிள் கோர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், டபுள் கோர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டோம். ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது how to create CSV file by using Python. Pythonல நம்ம எப்படி நம்ம CSV file யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா. Python provides a module named CSV. Python provides a module, a name is CSV. Using this you can do several operations on the CSV file. A CSV library contain object and other code. A CSV object contain the library contains object other code to read, write and process data from CSV files. ஓகேங்களா. ஆக்சுவலாக பைத்தான், இந்த பைத்தான் ப்ரோக்ராம் பாருங்கள், CSV is a module. CSV is a module. ஓகே, அது ஒரு மாடியூல். CSV பைத்தான் பார்த்திங்கன்னா CSV ஒரு மாடியூல். அந்த CSV அந்த பைத்தானோட லைப்ரரி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த CSV வந்து ஒன் ஆஃப் த லைப்ரரி ஃபங்க்ஷனாக வந்து இங்கே இருக்குது. ரீடு, ரைட்டு என்ன பண்ணலான்னா ரீட், ரைட் ப்ராசஸ் ஃப்ரம் யூஸிங் CSV ஃபைல்ஸ். ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணலாம், அந்த லைப்ரரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இங்கே பாருங்கள், CSV ஃபைல் ஹேவ் பீன் யூஸ்ட் எக்ஸ்டென்சிவ்லி இன் இ-காமர்ஸ். ஏன் அப்படின்னா இது வந்து இ-காமர்ஸில் இந்த CSV ஃபைல் வந்து ரொம்ப எங்கே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தா இ-காமர்ஸ். ஏன் அப்படின்னா ஈஸி டு ரீட், ரைட் டேட்டா, அதுக்காக தான் CSV ஃபைல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரீட் CSV ஃபைல் யூஸிங் பைத்தான். அதோட டேபிள் காலம் பாருங்கள், பேஜ் நம்பர் 240 பாருங்கள். There are two types of read CSV files. How to read CSV files? Two types. ஒன்று வந்து using CSV model reader function. CSV model reader function. ஒன்று வந்து CSV model reader function. ரெண்டாவது use the dict reader class. Dict readerங்கிறதுனா dictionary readers. ஓகேவா. ஒன்று வந்து CSV module வச்சு நம்ம ரீட் ஃபங்க்ஷன் பண்ணுறோம். செகண்ட் வந்து dict reader. dict readerங்கிறது டிக்ஷனரியோட ரீடர். டிக்ஷனரி ரீடர் வந்து dict reader சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா when you want to read from write, when you want read from or write to a file, you need to open it. Once the reading is over, it need to be closed so that the resources that can be tied with the file are freed. Hence in Python the file operation take place in the following order. எது வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். என்ன ஃபைல் பண்ணணும்னாலும் என்ன ப்ரோக்ராம் பண்ணணும் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அந்த மாடல் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டோமா, சரி ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. செகண்ட் என்ன பண்ணணும், ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணுறோம். என்ன ப்ராசஸ் பண்ணுறோம், நமக்கு என்ன ப்ராசஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ராசஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், பண்ணி முடிச்சுட்டு டெர்மினேட் ஆகிட்டோம்னா க்ளோஸ் ஆகி வெளியே வந்துடுது. இதுதான் வந்து சாதாரணமாக ஒரு CSV ஃபைல் பைத்தான் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். ஓகே. பைத்தான் ஹேஸ் a built-in function that is open function. பைத்தானில் அந்த ஓப்பன் ஃபங்க்ஷன், it is a built-in function to open a file. This function return a file object also called handle. This function return a file object also called as handle. It is used to read or modify file accordingly. For example, இங்கே பாருங்கள், open.sample.txt இதான ஓப்பன் ஃபைல் in current dictionary and f is the file object. f equal to open of sample.txt கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி டிக்ஷனரி இருக்கிறதுனால என்ன பண்ணிருப்போம், எஃப் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம், டிக்ஷனரி யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். எஃப்ங்கிறது இஸ் ஆப்ஜெக்ட் நேம். ஓகேவா, இது ஆப்ஜெக்ட் நேம். கீழே பார்த்தீங்கன்னா எஃப் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதாவது ஓப்பன் ஆஃப் அந்த C:, அது வளவளம் கொடுத்துட்டு கீழே வந்து அந்த பேஜ் அந்த ஃபைல் நேம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து அப்படின்னா டிக்ஷனரி யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணுறது. ஓகேங்களா. ஸ்பெசிஃபிக் ஃபுல் பாத் நம்ம கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுறோம். ஓகே. டேட்டா sample.txt கொடுத்தீங்க அப்படின்னாலே ஓப்பன் ஆகிடும். ஏன் அப்படின்னா டிக்ஷனரியில் இருக்கும், ஓப்பன் ஆகிடும். ஒரு வேளை டிக்ஷனரி இல்லை நீ கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம், ஃபுல் பார்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா சொல்லி ஓப்பன். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இது ஓப்பனுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம விண்டோஸ் என்ன பாருங்கள், நம்ம என்ன பண்ணுவோம், ஏன்னா ஃபைல் டைப் பண்ணி வச்சுருப்போம், எங்கன்னா சேவ் பண்ணி வச்சுருப்போம், நம்ம மறந்துட்டுருப்போம் சேவ் பண்ணது. ஃபைல் நேம் ஞாபகம் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், சர்ச்சில் போவோம். சர்ச் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர், இல்லைனா கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரைட் சைட் கார்னர் பார்த்தீங்கன்னா மேலே சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
அங்கே போய்ட்டு நீங்கள் டைப் பண்ண ஃபைல் நேம் இல்லை ஏதாச்சும் அந்த ஆக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து காமிக்கும், லிஸ்ட்டு வந்து காமிக்கும். உள்ளுக்குள்ளே வந்து சர்ச் பண்ணி லிஸ்ட்டை வந்து காமிக்கும். அது என்ன பண்ண சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சேம் இதுவும் அதே மாதிரி தான். இங்கே என்னென்னா சாம்பிள் டாட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டாங்க. சாம்பிள் டாட் டெக்ஸ்ட்டுங்கிறது டிக்ஷனரியில் வந்து சேவ் பண்ணிப்போம். ஆல்ரெடி அதுதான் கொடுத்துரும். ஒருவேளை அங்கே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல் பாத் தரணும். ஃபுல் பாத்து கொடுத்து ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். You can specify the mode while opening a file. In the mode you can specify whether you want to read or write or append. Read, write or append. That is, when you can specify mode while opening a file. In mode you can specify whether you want to read, write or append file. You can also specify text or binary in which file is to be opened. The default is reading. The default is reading in the text mode. Default reading in the text mode is, in this mode, while reading a file from the data. Text mode la, while reading a file in the data, file data, it will be format of strings. On the other hand, binary mode return bytes. Binary mode return bytes is a mode used when the dealing with a non-text file, image or Excel files. Okay, wow. On the other hand, binary mode return bytes, and this mode used to when dealing with non-text file like image or .exe files. Python file modes அது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மோடு கொடுத்துருப்பாங்க. RWX. ஆருங்கிறது ரீடிங், டிஃபால்ட்டாக ரீடிங் பண்ணுறது. W வந்து ரைட் பண்ணுறது. X வந்து க்ளோஸ் பண்ணுறது. R பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபைல் ஆர் ரீடிங். ஓப்பன் a file or reading is a default. Open a file or reading is a default. W பார்த்தீங்கன்னா it's open a file for writing. Opening a file for writing, that is create a new file that does not exist, truncate a file if it is exist. X பார்த்தீங்கன்னா if the file is open a file or exclusive creation. If the file is already exists, the operation will fail. When the file is already exists, the operation will be fail. A பார்த்தீங்கன்னா is appending the data, used to appending a data. T பார்த்தீங்கன்னா text mode. T வந்து text mode. B வந்து binary mode. Plus வந்து for updating, reading or writing வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக சொன்னோம். appendங்கிறது வேறு, அப்டேட்டுங்கிறது வேறு. ஓகேங்களா? F equal to open of sample.txt is equal to RRRT. That is F equal to sample of open.txt கொடுத்துருப்பாங்க. open of sample.txt கொடுத்துருக்காங்க இல்லையா? open of sample.txt இது வந்து is equal to R read or read to write. That is read R W இல்லை RT கொடுத்துருப்பாங்க. RTங்கிறது text mode. ஓகேவா? reading read to text mode. அதே W போட்டிங்கன்னா it is a writing mode ஓப்பன் ஆகும். ஓகே, R ப்ளஸ் B அப்படின்னா ஆருங்கிறது இட்ஸ் ஏ ரீட் ப்ளஸ் பைனரி, பிங்கிறது பைனரி ஆப்ஷன் இல்லையா? பிங்கிறது பைனரி ஆப்ஷன், இது ரெண்டுமே ஓப்பன் ஆகும். Python has a garbage collector to clean up unreferenced object, but almost not rely on the close to file. Python has a garbage collector. கார்பேஜுங்கிறது வந்து குப்பையை சேர்த்துக்க மாதிரி. தேவையில்லாத என்ன பண்ணணும், பைத்தானில் தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது, தேவையில்லாத கொடுத்துட்டீங்க அப்படின்னா it will be collected in the garbage collectors. Okay, Python is a garbage collector to clean up unreferenced object, but one must not rely on to close it. F equal to open of test.txt. F equal to open of test.txt. Perform file operation. F dot close. In the above method, it is not entirely safe. In the above method, it's not entirely safe. ஏன் அப்படின்னா, if an expression occur when you are performing, an exception occur when you are performing some operation within the file. இப்போது அந்த சாம்பிளாக கொடுத்துட்டாங்க, நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, உள்ளே என்ன கொடுக்குறீங்க, ஏதோ ஒன்று கொடுத்துட்டீங்க, ஏதோ ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா the code exists without closing the file. The code exists without closing the file. The best way to do this using with statement. This ensures that the file is closed when a block inside within the edit exited. Not to especially call the close method, it done immediately. With open of test.txt as F. F is the file object to perform the file operation. With open of withங்கிற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா இதை ஓப்பன் பண்ணலாம்.
சாதாரணமாக ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி உள்ளே இருக்கிற ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். நம்ம தேவையில்லாமல் இது பண்ண அதை வந்து தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுக்காக என்ன பண்ணுவோன்னா அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு அது பதிலாக என்ன பண்ணலாம், வித் யூஸ் பண்ணலாம். வித் யூஸ் பண்ணி வித்துங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அதை ஃபைல் ஓப்பன் பண்ண அந்த ஆல்ரெடி முடிச்ச ஃபைல் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணலாம், ரீட் பண்ணலாம். ஆர் என்ன நமக்கு தேவையோ அதை நம்ம அங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஆரோ பிஓ எக்ஸோ டிஓ நமக்கு என்ன வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே எஃப்எம் கொடுத்துருப்பாங்க. எஃப் இஸ் எ ஃபைல் ஆப்ஜெக்ட். எஃப் இஸ் எ ஃபைல் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எஃப் இஸ் ஆப்ஜெக்ட். இங்கே வந்து எஃப் இஸ் எ ஃபைல் ஆப்ஜெக்ட் டு பெர்ஃபார்ம் த ஃபைல் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி மாடல் ரீடர் ஃபங்க்ஷன், சிஎஸ்சி மாடல் டீலிமிட்டர் கமா, சிஎஸ்சி ஃபங்க்ஷன் ஸ்பேஸ் த பிகினிங். இதெல்லாம் வந்து ஒன்று பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்சி மாடல் ரீடர் ஃபங்க்ஷன். சிஎஸ்சி மாடல்ஸ் ரீடர் ஃபங்க்ஷன். அந்த ரீடர் ஃபங்க்ஷன் எப்படி ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, யூ கேன் கண்டெயின் த சிஎஸ்சி ஃபைல் வித் த ஹெல்ப் ஆஃப் csc.reader. இப்போ சிஎஸ்சியோட ரீடர் ஃபைல் பண்ண போகிறோம் அப்படின்னா இது எப்படி பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, csc.reader ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரீட் ஃபங்க்ஷன் வந்து கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா, திஸ் ரீடர் ஃபங்க்ஷன் இஸ் டிசைன் டு டேக் ஈச் லைன். This reader function is designed to take each line of the file and make the list of all columns. Then you choose the column you want to variable that. Okay. Using the method, one can read data from CSV files. From CSV files are different format like double quotes, pipe symbol, and commas. Syntax of csv.reader is csv.reader of file object delimiter fmt parmas. File object delimiter fmt parmas, where file object engiradhu passes the path and the mode of the file. File object engiradhu enna na path, enna path, c colon d colon அப்படி காமிக்கிற அந்த path. ஓகேங்களா, delimiter engiradhu is optional parameter containing standard delimits etc. like pipes etc. can be omitted. அதாவது தேவையில்லாமல் நம்ம கொடுக்கறத வந்து என்ன பண்ணலாம், omit பண்ணுறதுக்கு அந்த delimiter வந்து கொடுப்பாங்க. fmt parmas பார்த்தீங்கன்னா optional parameter which help to override default value of dialects like skip, initial space, quotation etc. can be omitted. அதாவது fmt parmas பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஏதாச்சும் நம்ம வந்து பேராமீட்டர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, பைப்போ சிம்பிள் கம்மா ஏதாவது தேவையில்லாமல் கொடுக்குறோம் அப்படின்னா, தேவையில்லாத நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, தேவை இல்லை அப்படின்னா நம்ம நினச்சோம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இந்த எஃப்எம்டி ஃபார்மை கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒமிட் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும், அதை ஒமிட் பண்ணி தூக்கி போட்டுரும். இது வந்து சின்டாக்ஸ் ஃபார் ரீடிங் சிஎஸ்சி ஃபைல். ரீடர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சிஎஸ்சி ஃபைல் இது பண்ணலாங்கிறத பார்த்துருக்கோம். இதான் வந்து சின்டாக்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா csv.reader of file object கமா delimiter கமா fmt parmas. ஓகேங்களா, இது வந்து மாடியூல்ஸ் CSC மாடல்ஸ் ஆஃப் ரீடர் ஃபங்க்ஷன். ஓகேவா, CSC மாடல் ஆஃப் ரீடர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா CSC ஃபைல் வித் delimiter கமா, இதுலேயே CSC ஃபைல் வித் default of delimiter கமா, CSC ஃபைல் வித் default of delimiter கமா அப்படின்னு பார்க்குறோம். Following program to read the call sample the CSV with default delimiter comma and print row by row. இங்கே பாருங்கள் ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க, import.csv, importing CSV கொடுத்துருக்காங்க. import CSV with open அந்த பார்த்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, பார்த்து கொடுத்துட்டு அதர்வே reader equal to csv.reader of f. எஃப்ங்கிறது ஃபைல் நேம் ஆப்ஜெக்ட், எஃப்னு கொடுத்துருப்பாங்க, f.f கொடுத்துருப்பாங்க. தென் பிரிண்ட் ரோ, f.close. பிரிண்ட் ரோ அப்படிங்கிறது ரோவில் போய் என்ன ஆகும் வரும். அப்போது நமக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, ஆல்ரெடி டேட்டா அவ்வளோ போட்டிருப்போம் இல்லையா, சீரியல் நம்பர், நேம், சிட்டி கொடுத்துருப்போம் இல்லையா, அது என்ன ஆகும்னா நமக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு CSV ஃபைல் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட்டிங் CSV ஃபைல் இம்போர்ட் பண்ணுறோம். செகண்ட் வந்து வித் ஓப்பன், அதாவது அந்த வித் கண்டிஷன், வித் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஓப்பனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபங்க்ஷனை வந்து ஓப்பன் பண்ணி படிக்க போகிறோம். ஓகே, 1 by 1 படிக்க போகிறோம். ஓகே, இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 by 1 நம்ம என்ன பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம். சாம்பிள் 1.csvங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் மாடுலர் ஃபங்க்ஷன். அந்த மாடுலர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம சி ஆஃப் பை ப்ரோக்ராம் சாம்பிள் 1.csv கொடுத்துருவாங்க. அதாவது இது வந்து பாத் யூஸ் பண்ணி அந்த பாத்தில் எங்கே இருக்கோ கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கொடுக்க போகிறோம். இது ஒரு மெத்தட். அப்புறம் ரீடர் ஆஃப் csv.reader of f. எஃப்ங்கிறது
ஆப்ஜெக்ட் அந்த ஃபைலோடைய ஆப்ஜெக்ட்லேயே அந்த ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணுறோம் கால் பண்ணுவோம். கால் பண்ணால் நம்ம என்ன ஆகும் நமக்கு கெட் பண்ணணும். இங்கே லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பிரிண்ட் ஆஃப் ரோக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பிரிண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப் எஃப் டாட் க்ளோஸ் அவ்வளோதான். அதுக்கு வந்து நம்ம என்ன இருக்கோ அது க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து CSV ஃபைல்ஸ் டேட்டா வித் ஸ்பேசஸ் அண்ட் பிகினிங். ஸ்பேசஸ் அண்ட் பிகினிங். Consider the following sample the containing following data open through notepad. CSV ஃபைல் வந்து ஒரு நோட்பேட் ஓப்பன் பண்ணுறோம். ஓகேவா, CSV ஃபைல் வந்து ஒரு நோட்பேட் ஓப்பன் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் CSV ரெஜிஸ்டர் டயாலெக்ட் பை டயட் லிமிட்டட் ஆஃப் skip in space equal to f equal to open off கொடுத்துருப்பாங்க இல்லையா. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா as you can see இந்த sample dot அந்த ப்ரோக்ராம் .csv கொடுத்துருப்பாங்க sample 2.csv 3 there are spaces after delimiter. There are spaces after delimiter due to which the output is also displayed with a space. The delimiter there are space after the delimiter. டீலிமிட்டருக்கு அப்புறம் வர ஸ்பேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா which can be output is displayed on the within the space. The white space can be removed. White space will be removed by registering new dialects by using csv.register of dialect. இது வந்து என்ன ஆகும்னா இது ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன் சேவ் ஆகும். அதாவது ஒயிட் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடணும் அப்படிங்கிறது ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷனை வந்து எடுத்துக்கும். அப்போ என்ன ஆகும்னா இது எங்கே போய் ரிஜிஸ்டர் ஆகும்னா இட்ஸ் பி ரிஜிஸ்டர் நியூ டயலாக்ட்ஸ் யூஸிங் csv.register of underscore dialects என்கிற அந்த ஃபங்க்ஷனை போய் இது யூஸ் ஆகும். Classes of CSV model. Dialects describe the format of CSV file that is to be read. In dialect parameter, skip initial space used for removing white space after the delimiter. இங்கே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ப்ரோக்ராம் பாருங்கள் பேஜ் நம்பர் 244 ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் மை டீலிமிட்டர் ஆஃப் ஈக்குவல் டு கொடுத்துட்டு அங்கே வந்து ஸ்கிப் இனிஷியல் ஒயிட் ஸ்பேஸும் கொடுத்துருப்பாங்க ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க ஈக்குவல் டு டூன்னு கொடுத்துருக்காங்க ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் ஈக்குவல் டு டூன்னு கொடுத்துருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா தேவையில்லாத இடத்துல ஒயிட் ஸ்பேஸ் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிலீட் பண்ணிவிடும். ஓகேவா, ட்ரூ கொடுத்தா இட் வில் பி ஆக்டிவேட்டட், அதே ஃபால்ஸ் கொடுத்தா இட் வில் பி நாட் ஆக்டிவேட்டட். ஓகே, நெக்ஸ்ட்டு CSV ஃபைல் டேட்டா வித் கோட்ஸ். CSV ஃபைல்ஸ் டேட்டா வித் கோட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி CSV ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக கோட்ஸுங்கிறது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த நீங்கள் கொடுக்கும் போதே என்ன பண்ணலாம் கோட்ஸோட கொடுத்து நீங்கள் கொடுத்தாலே என்ன ஆகும் எக்ஸல் ஃபைலில் உங்களுக்கு வந்து கோட்ஸ் அந்த இதோட ஓப்பன் ஆகும். இங்கே எப்படி நம்ம வந்து பைத்தானில் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பைத்தானில் நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க பேஜ் நம்பர் 245 பாருங்கள், அதில் சின்ன பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் கோட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. சீரியல் நம்பர் கோட்ஸ், அந்த கோட்ஸில் வந்து நிறையா வந்து யூஸிங் டபுள் கோட்ஸு அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை நல்லா கவனிச்சு பாருங்கள். அதில் வந்து நிறைய இருக்கும். அது கீழே ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். The following program read codes of CSV file where delimiter but the codes are within the codes. இங்கே பாருங்கள், இதில் மெயின் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் CSV இது வந்து ஒரு மெயின் லைன். செகண்ட் பார்த்தீங்கன்னா CSV register equal to csv.register equal to csv.register of dialect csv.register underscore dialect of my dialect. delimiter equal to delimiter பக்கத்தில் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. கோட்டிங் equal to csv.quote of all. skip initial space equal to true. skip initial space ஏன்னா ஒயிட் ஸ்பேஸ் வரக்கூடாதுங்கிற ஸ்பேஸ் ட்ரூ கொடுத்துருப்பாங்க. அப்போது இது வந்து எங்கே போய் ஓப்பன் பண்ணணும், ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம் CSV ஃபைல் கொடுத்துருப்போம். அப்போது f equal to open of பை ப்ரோக்ராம் ஆஃப் course.csv R. ஏன் R கொடுக்குறாங்க, ஒன்லி ரீட் நம்ம தான் பண்ண போகிறோம், வேறு எதுவும் அதெல்லாம் பண்ண போகிறது கிடையாது, ஒன்லி R. அதே வந்து R பதில் W கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ரீடும் பண்ணலாம் ரைட்டும் பண்ணலாம். ஓகேங்களா, reader of CSV reader f equal f dialects of my dialect. For row in reader print row, for row in reader print row கொடுத்துட்டிங்கன்னா ஒன் பை ஒன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து கோட்டேஷனில் வந்து ஸ்டோர் ஆகிடும். இதுதான் இதோடைய ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா, next CSV file using custom delimits.
இது ஏன் என்னது இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ கஷ்டம்னா நம்ம வந்து எது தேவையோ அது மட்டும் கொடுத்தா போதும், எது தேவையில்லையோ அது மட்டும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், நீக்கிக்கலாம். ஓகேங்களா? இது பாருங்கள், you can read CSV file having custom delimiter by registering new dialect of within the help of CSV register of dialect. dialectல யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், தேவையில்லாத இது வந்து நம்ம நீக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த பேஜ் நம்பர் 246 பாருங்கள், பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது அருண், மீனா, ராம் நம்பர் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து ஆயுஷ் அபிநாத் சொல்லி கொடுத்துருப்பாங்க. 103 104 ஆயுஷ் அபிநாத் சொல்லிட்டு 103 104 கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நீக்க போகிறோம், கஸ்டம் பண்ண போகிறோம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், பை யூஸிங் அந்த எப்படி பண்ணணும்னா CSV register of _ dialects அங்கே அந்த இதில் யூஸ் பண்ணால் நம்ம வரும். இதை நம்ம கஸ்டம்ஸ் பண்ண போகிறோம். கஸ்டம்னா வந்து தேவையான மட்டும் எடுத்துகிட்டு தேவையில்லாத வெளியே அனுப்பிடும். ஓகேங்களா? இந்த கீழே ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இம்போர்ட் CSV, இம்பார்ட்டன்ட் லைன் இம்போர்ட் CSV. அப்புறம் கீழே வந்து CSV.register of dialect, CSV.register of _ dialect, my dialect of delimiter equal to பைப் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, பைப் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. வித் ஓப்பன்லேயும் அதே மாதிரி தான் CSV ஆஃப் ஆரில் கொடுத்துருக்காங்க, RSFன்னு கொடுத்துருப்பாங்க. ஆரில் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா ரீட் பண்ண போகிறோம். எஃப்ங்கிறது இஸ் அ ஃபைல் ஆப்ஜெக்ட். அந்த எஃப் வச்சு என்ன பண்ண போகிறோம், நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஃபார் ரோ இன் ரீடர் பிரிண்ட் ரோ f.close, அவ்வளோதான். ரோ ரீடர் f.close. இங்கே பைப் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதாவது பைப் சிம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஸ் in the above program the new dialects called my dialect is registered. Use the delimiter with a pipe is considered as a column separator. It's a column separator. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நமக்கு தேவையில்லாத அங்கே வந்து என்ன ஆகிருக்கும், ரிமூவ் ஆகிருக்கும். கஸ்டம்ஸ் பண்ணியிருக்கோம், ரிமூவ் ஆகிருக்கும். எப்படின்னா நமக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும் என்ன ஆகும், அங்கே டிஸ்பிளேல வரும். தேவையில்லாத ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு இருக்கிறத மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரீட் a specific column in a file. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இது வரைக்கும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ, ஹேவ் a nice day.